السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال الله تعالى إن أحسنتم لأنفسكم وإن أسأتم فلها صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالخواتم أو قال كما رسول الله صلى الله عليه وسلم. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقهوا قولي. அளவற்ற அல்லாஹ்வின் நிகரற்ற அன்புடையமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் அந்த அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. சாந்தியின் சமாதானமும் ஈவுலக தலைவர் மக்கத்து ராஜா மதீனத்து ரோஜா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய பரக்கத் பொருந்திய குடும்பத்தார்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை கொஞ்சம் கூட பெறலாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீகள், தபஅ தாபீகள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள் என நம்மவர்கள் அனைவரும் மீதும் அந்த அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் வந்து சேரட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதை குறித்தான அல்லாஹ்வின் நேமக்களே, ரமலானுடைய மாதத்தில் 4வது ஜும்மாவிலே இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நமது ரமலானுடைய முந்திய பகல் இரவு அமல்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வானாக. அடுத்து இருக்கும் ரமலானுடைய இறுதி ஜும்மாவையும் அழைத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை வழங்குவானாக. இந்த ரமலானை அல்லாஹ் நமக்கு இறுதியாக ஆக்கிவிடாமல் இது போன்ற நம் வாழ்நாட்களில் பல நூற்றுக்கணக்கான ரமலான்களை அடைந்து கொள்ளக்கூடிய நசீபை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் வழங்குவானாக என்ற அழகிய துஆவோடு என் வார்த்தையை துவங்குகிறேன். இந்த வாரத்திற்கான தலைப்பு ரமலான் நிலையானது நம் அமல்களின் நிலைகள் என்ற ஒரு கேள்வியை ஒட்டி நாம் சிந்திக்க இருக்கிறோம். அன்புக்கும் இறை நேசத்திற்கு உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே உள்ள ஒவ்வொன்றுக்கும் காலத்தால் நீடித்திருக்கக்கூடிய ஒரு ஆயுள் எல்லா வஸ்துக்கும் அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். அந்த அடிப்படையிலே அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட வானம் எப்போது படைக்கப்பட்டது என்ற தேதி யாருக்கும் தெரியாது. ஆனால் வானம் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டு இன்றளவும் இந்த உலகம் அழிகின்ற அளவும் அது நீடிக்கிறது. அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட பூமி எப்பொழுது படைக்கப்பட்ட என்ற தேதி தெரியாவிட்டாலும் இன்றளவும் உலகம் அழிகின்ற அளவுக்கும் அதனுடைய விசாரம் நீடித்திருக்கிறது. இப்படி ஒவ்வொன்றாக அல்லாஹ்வுடைய படைப்பில் படைக்கப்பட்டதின் தேதி அறிவிக்காவிட்டாலும் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட பிரம்மாண்டமான படைப்புகள் எல்லாம் இன்றளவும் பல ஆயிரம் பல பில்லியன் கோடி ஆண்டுகள் தாண்டியும் உலகம் அழிகின்ற வரையும் அது நீடிக்க செய்கிறது என்றால் அல்லாஹ் சொல்லுகிறான், ஒவ்வொன்றுக்கும் ஒரு கால அவகாசத்தை நான் தந்திருக்கிறேன். அந்த கால அவகாசத்தினுடைய பட்டியலில் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ்வுடைய அடியார்களாகிய ஈமான் கொண்ட முஃமின்களுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய ரமலான் என்ற அந்த அற்புதமான பரக்கத்தான ரஹ்மத்தான அந்த மாதத்தை நான் நேற்றைக்கோ இன்றைக்கோ துவங்கியதல்ல. ஏறக்குறைய இதில் 2ஆம் ஆண்டிலிருந்து இன்றளவு 1446 ஆண்டு காலம் இந்த மண்ணிலே புனித ரமலான் ஆண்டுதோறும் ஒரு மாத காலம் நோன்பு நோக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் நாம் கவனிக்க வேண்டும். ரமலான் நிலையானது. இந்த உலகம் அழிகிற வரைக்கும் ஆண்டுக்கு ஒரு முறை ரமலான் வந்து கொண்டே இருக்கும். ரமலான் நிலையானது. நம் அமல்களின் நிலைகள் என்ன? இதுதான் நமக்கான கேள்வி. கடந்த ஆண்டு ரமலானில் இருந்தவர்கள் இந்த ஆண்டு இல்லை. இந்த ஆண்டு ரமலான் இருப்பவர்கள் இனி அடுத்த
அடுத்த ஆண்டு இருப்பார் என்ற உத்தரவாதம் இல்லை. இப்படி கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் ரமலானை அடைந்ததற்கு வருமானம் ரமலான் கிடைக்குமா என்ற ஒரு கேள்வியோடு தான் இன்றைய மக்கள் முஸ்லிம்கள் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த கால சூழலில் ரமலானை விட்டு போனவர்கள் ரமலானை தொட முடியாது, அடைய முடியாது. ரமலானை இப்பொழுது அடைந்திருப்பவர்கள் இனி தொட்டுடுவார்கள் என்ற உத்தரவாதம் யாராலும் கொடுத்துட முடியாது. ரமலான் இவர்களை விட்டு போவது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இல்லை இல்லை, ரமலானை விட்டு இவர்கள் போய்விட்டார்கள், இதுதான் உண்மை. இப்படி ஒவ்வொரு ஆண்டும் முஸ்லிம் சமூகத்திலே பல ஆயிரம் பல லட்சக்கணக்கான மக்கள் ஆண்டுக்கு ஒருவரை ரமலானை விட்டு விட்டு அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று போய்விடுகிறார்கள். ஆனால் இந்த மண்ணிலே ரமலான் தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்படி ரமலானை விட்டு விட்டு போனார்களே அந்த முன்னோர்கள், அவருடைய நன்மைகள் எந்த நிலையில் இருக்கிறது? ரமலான் செய்த அதே நன்மைகள் ரமலான் போனதற்கு பின்னாலும் அடுத்த ரமலான் வரைக்கும் அவர்கள் செய்தார்களா என்ற ஒரு கேள்வியும் அந்த ரமலான் விட்டு போனதில் ஒளிந்திருக்கிறது. இதையெல்லாம் சிந்திப்பதற்காக வேண்டிதான் இந்த வாரத்தில் நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைப்பு ரமலான் நிலையானது, நம் அமல்களின் நிலைகள் என்ன? இது சம்பந்தமாக அல்லாஹ் பேசும் பொழுது சொல்லுவார், நன்மையானவற்றை நீங்கள் செய்தால் அது உங்களுக்காகவே செய்கிறீர்கள். நீங்கள் தீமையானவற்றை செய்தால் அந்த தீமையும் உங்களுக்காகவே செய்து கொள்வீர்கள். எனவே நன்மைகளை தொடர்ந்து செய்ய செய்ய அது அடுத்தவர்களுக்கோ அல்லது நம்மை சாராதவர்களுக்கோ அந்த நன்மை போகாது. நன்மைகள் செய்யக்கூடிய மனிதர்கள் எப்போதுமே தனக்காகவே செய்கிறார்கள் என்பதை முஸ்லிம்கள் உணர வேண்டும். ரமலானில் மாத்திரம் தனக்கு செய்யக்கூடிய அமல் என்பது மடமைத்தனம். ரமலானை மட்டும் அல்லாஹ்வை வணங்குவது என்பது முட்டாள்தனம். ரமலான் கடந்தாலும் ரமலான் அடுத்த ரமலான் விடுகிற வரைக்கும் நான் ரமலானியாக இருப்பேன், தொடர் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஆணிதாக இருப்பேன் என்பதையெல்லாம் ரமலானுடைய கடைசி வாரங்களிலே ஒவ்வொரு முஸ்லிமும் நோன்பு நோக்காத அனைவரும் உறுதி பிரமாணம் இருக்க வேண்டிய ஒரு நெருக்க தருணத்திலே தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நல்லடியார்களே, இப்படி ரமலான் நம்மை ஆண்டுதோடு கடந்து செல்கிறது. ஆனால் அந்த ரமலானில் நாம் செய்த அமல்கள் ரமலான் மட்டும் போகவில்லை, நம் அமல்களும் கூட தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறது. ரமலான் நிலையானது என்பதற்கு ஏகப்பட்ட வரலாறுகள் இஸ்லாமிய மார்க்கத்திலே பொதிந்து கிடக்கின்றன. ரமலானிலே அடைந்தவர்களுடைய நன்மைகள் தான் நிலை இல்லை. ஆனால் ரமலான் என்றைக்கும் ஸ்டாண்டர்டு, அது எப்பவுமே காலம் வரைக்கும் உலகம் அழிகின்ற வரைக்கும் ரமலான் வந்துதான் இருக்கும். இங்கே 2 ரமலான் இன்றளவு கூட 1446 காலம் அல்லாஹ்வால் இழுத்து கொண்டு வர முடியும் என்றால் இன்னும் பல ஆண்டுகள் இந்த உலகம் அழிவதற்கு போக இருக்கிறது செய்யும். நம்மள எத்தனை பேர் சிந்திக்கிறோம்? ரமலான் வருது போது நாம ஒழுங்கா இருக்கிறோமா, நாம நிலையா இருக்கிறோமா, ரமலான செஞ்ச எல்லா ரமலானுக்கு பின்னாடியும் செய்யறோமா அப்படின்ற அந்த எண்ணங்களிலே முஸ்லிம் சமூகத்திற்கு வருவது காரணம் கிடையாது. ரமலான் மாதத்தில் நீங்கள் பார்க்கலாம், பதிவாக நடந்திருக்கிறது. இமாமுக்கு கொஞ்சம் வழி கிடைக்குமா அப்படின்ற அளவுக்கு இமாம்கள் அவதி வரக்கூடிய காரணம் ரமலான். ரமலானை ஒவ்வொரு பக்து தொழுகையை பார்த்தால் வந்து கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி மாமங்கள் முன்னாடி வந்து ஆஜராகிறாங்க. அது அல்ஹம்துலில்லாஹ். இதெல்லாம் எதை காட்டுது? காலையே சீக்கிரமா சாப்பிட்டு வந்தது, பள்ளி வாசல முதன்மையாக எல்லாம் வந்தது, எல்லா தொழுகையும் நேரம் கவனம் கொள்வது, இதெல்லாம் எதை காட்டுது? ஏதோ போன போக்கல ஒரு சொல்லி போகல. ஈமான் யாருடைய உள்ளத்துல இருக்கிறதோ அந்த ஈமான் தான் இதெல்லாம் நம்ம செய்ய வைக்கணும். ரமலான்ல கூட நோன்பு நோக்கான ஒழுங்காத மக்கள் நம்மளால பார்க்க முடியல. அது எதை காட்டுது? அவர்களுடைய திமிர் அல்ல, அவர்கிட்ட ஈமான் இல்லைன்னு நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நோன்பு நோக்கவில்லை, தொழுகவில்லை, எந்த அமல் செய்யலன்னா அதை நம்ம எடுத்துக்கூடாது. அது அவங்களுக்கு அல்லாஹ் ஈமான குறைச்சிட்டான். யார்கிட்ட ஈமான் இருக்கோ அவங்களும் அல்லாஹ் ரசூலை பற்றி நினைப்பார்கள், அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகளை பின்பற்றுவார்கள். ஈமான் இல்லாத மக்கள் கடவுள் கூட செய்ய மாட்டார்கள், நன்மைக்கான எந்த ஒரு விஷயத்தையும் முன்னெடுக்க மாட்டார்கள். ரமலான் நிலையானது என்பதற்கு நாம் ஒரு ஆதாரத்தை தேடி போனால் வரலாற்றில நிறைய ஆதாரங்கள் இருக்கு.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த ஒரு சஹாபி, அவருக்கு பெயர் தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் ரதி. அந்த சஹாபி பெருமானாரிடத்தில் போய் சொன்னார்கள், நாயகமே, நாம் வாழ்ந்த காலத்தில் ஒரு போராளி இருந்தார், ஒரு ஷஹீத் இருந்தார், அவருடைய உச்ச நண்பர் வணக்கசாலி அவரோடு இருந்தார். ரெண்டு பேரும் பெரிய ஒரு இறை நேசர்களாக வாழ்ந்தார்கள். ஆனால் முதன்மையாக ஷஹீத் மௌத்தா போயிட்டார். ஓராண்டு காலம் கழித்து இறை வணக்கத்தில் மூழ்கி போன அந்த வணக்கசாலி அவரும் மௌத்தா போயிட்டார். இந்த ரெண்டு பேருடைய நிலைகளை அல்லாஹ் தஆலா என் கனவிலே எடுத்து காண்பித்தார். நான் கனவில் அந்த ரெண்டு பேரை பார்த்தேன். யா ரசூலல்லாஹ், முதலிலே மௌத்தா போன அந்த ஷஹீத் சோனத்துடைய வாசலிலே நிற்கிறார். இரண்டாவது மௌத்தா போன வணக்கசாலி அவரும் சோனத்தின் வாசலிலே நிற்கிறார். சொர்க்கத்தின் காவலாக வெளியே வந்தார்கள். முதலில் மௌத்தா போனவர்களை தான் அழைத்துக் கொண்டு போவான் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் அந்த சொர்க்க காவலாகி இரண்டாவதாக மௌத்தா போன அந்த வணக்கசாலியை உள்ளே வாருங்கள் என்ற சலாமோடு அவரை அழைத்து சென்று போனார்கள். எனக்கு பெரும் குழப்பம் ஏற்பட்டது. அந்த மரப்பெண்ணை பார்த்து சொன்னார், விவரிக்கிறார், உங்களுக்கான நேரம் ஒன்றும் வரவில்லை, நீங்கள் போய்விட்டு வாருங்கள் என்று என்ன அனுப்பி வச்சிட்டார். இந்த கனவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி விளக்கம் கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதுல என்ன பெரிய ஆச்சரியம் உபயோகில்லா, என்ன பெரிய அதிசயம், இதுல என்ன பெரிய ஒரு மாற்றம், ஒன்றுமில்லையே. அல்லாஹ் செய்திருக்கிறான், அல்லாஹ் அதிகமாகத்தான் நிலையாக்கி இருக்கிறான். இல்ல யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுக்காக உயிர் கொடுத்திருக்கிறார். அவரை புறம் தள்ளிட்டு வணக்கம் செய்யவரை மாற்றம் அல்லாஹ் பதத்தை கூட்டு போறானே, இது ஒரு நியாயமா? நியாயமான கேள்விதான். ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் ஷஹீதுக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்து யாராலும் குறைக்க முடியாது. அதை விட அல்லாஹ்வுடைய பார்வையில் ரமலான் மாதத்தை யார் ஒரு கூடுதலான ரமலானை அடைவார்களோ, உதாரணத்துக்கு ஒவ்வொரு ரமலான் தான் அடைந்திருக்கிறாங்கன்னா அல்லாஹ் தனி அந்தஸ்து. அதற்கு பின்னால் ஒரு 10 ரமலான் அடைந்தால் அதற்கு ஒரு படி மேல் அந்தஸ்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் ரசூலுல்லாஹ் விளக்கினார்கள். அவர் ஓராண்டு காலம் இதற்கு பின்னால் வாழ்ந்திருக்கிறார், 5 வேளை இருக்கிறார், ரமலானில் 3 நோற்றிருக்கிறார், எல்லா நல்ல அமல்களும் தொடர்ந்து செய்திருக்கிறார். அதெல்லாம் ஒரு கண்ணுக்கு தெரியலையா என்ற ஒரு கேள்வியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு புரிய வைத்தார்கள். நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது, ஒரு போராளி முதன்மையாக மௌத்தா போனாலும் அல்லது ஒரு ஆவின் அடுத்து மௌத்தா போனாலும் இங்கு வரக்கூடியது ஒரு நாள் போய்தான் ஆக வேண்டும், அது மாற்றத்திற்கு கிடையாது. ஆனால் இருப்பவரிடத்துல ரமலான் ஆண்டுதோறும் வந்து கொண்டுதான் ஏறுவோம். அப்படி வரக்கூடிய அந்த ரமலானிலே நாம் பெற்றுக் கொள்ள வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? ரமலான் வரும் போதும் அது அல்ல செய்தி, ரமலானிலே நாம் செய்த அமல்கள் இடத்துல தொடர்ந்து இருக்குமா என்ற ஒரு கேள்விதான் முஸ்லிம் சமூகம் தங்களுக்கு மத்தியில் எடுத்துக் கொள்ள வேண்டும். அதை வைத்துதான் அல்லாஹ் சொல்வான், நன்மையை செய்யக்கூடிய யார் நன்மையும் அது நமக்கு செய்வோம், அது உங்களுடைய செய்கிறீர்கள். நீங்கள் தீமை செய்தால் அதுவும் உங்களுக்கு என்று அல்லாஹ் சொல்லுவான். ரமலான மட்டும் நன்மை செஞ்சுட்டு விட்டுறதில்ல, ரமலான செய்யற கருத்து தான் அது இந்த மாற்றம் கருத்தான ரமலானுக்கு பிறகு அந்த நன்மையை தொடரலன்னா அது நமக்கு நன்மையாக ஆகாது. நீங்க தீமையான காரியங்கள் செய்யாமல் இருந்தாலும் தீமை கிடையாது, நீங்க தொழுகை நன்மையான காரியங்கள் செய்யாமல் இருந்தாலும் தீமை நபிகள் நாயகம். பாவமான காரியம் செய்வதுதான் பாவி அல்ல, ஒரு நன்மையான காரியத்தை விடுவதே ஒரு பாவிக்கு அடையாளமாக நபிகள் நாயகம். நம்மள நிறைய பேரு தொழுறதே கிடையாது. என்ன நினைச்சுக்கிட்டாங்க, நான் கொலை பண்ணல, நான் கொள்ளை அடிக்கல, நான் விபச்சாரம் பண்ணல, நான் வட்டிக்கு வாங்கல, இந்த எந்த நியாயத்தையும் அல்லாஹ் ரசூல் கேட்க வரல. இதெல்லாம் செய்தினா பாருங்க, குர்ஆனே சொல்லிடா, எப்ப நீ வணக்கம் புரியலையோ நீ பெரிய பாசிக்குன்னா அல்லாஹ் இருந்தார், நீ பெரிய பாவின்றான். ரமலானை மாற்றி ஒரு முஸ்லிமாக ஒரு ரமலானியாக இருந்து விட்டு ரமலானுக்கு பின்னால் நான் ரமலான் அல்ல, நான் ரமலானுக்காகவே தான் இருந்தேன், ரமலானுக்கு பின்னால் எனக்கு எந்த அமல் செய்ய விருப்பங்கள் என்று ஒருவன் விலகினார், அந்த விலகுதற்கு தான் அல்லாஹ் ரசூல் சொல்கிறார்கள், நீங்கள் எல்லாம் பார்த்தே என்று.
நல்லடியார்களே, இப்படி ரமலான் அமல்கள் நம்மிடத்தில் நிலையானதாக இருக்கிறதா என்பதை நாம் சிந்திக்க கடமை பெற்றிருக்கிறோம். ரமலான் நம்மை விட்டு கடந்து விட்டால் அந்த ரமலானிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? அடுத்த ரமலான் வரைக்கும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்வார், நீங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஆகிவிடுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் பேசுவான். நிறைய பேர் ரமலான வணங்கக்கூடியவர்களா இருப்பாங்க. வீட்டை கழுவுது, பாயை கழுவுது, சின்ன உட்கார்ந்து வயசான தாத்தாவை குடிப்பாட்டுறது, கொள்ளையில நகர போற பாடியை வீட்டு போய் குடிப்பாட்டுறது, கேட்டா வேற சாயந்திரம் தெரிஞ்சிருச்சு, ரமலான் தெரிஞ்சிருச்சு, வீட்டை சுத்தம் பண்ணுங்க, சுத்தம் பண்ணுங்க, எல்லாம் சுத்தம் பண்ணுங்க, எல்லாம் தான். ஆனா ரமலான் அப்படின்னா அந்த நிலை ரமலானை வழங்கியவர்கள் தான் இந்த சமூகத்திலே நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹை வணங்கக்கூடியவர்கள் குறைந்து விட்டார்கள். அதாவது சொல்லுவார்கள், நீங்கள் அல்லாஹை வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் ரமலானில் எந்த அமல்கள் செய்வீர்களோ அதே அமல்கள் திரும்பவும் ரமலானுக்கு பின்னால் நீங்கள் செய்வீர்கள். அதுல மாற்ற கருத்தே கிடையாது. நீங்க ரமலானுக்கு மட்டும் செய்தால் ரமலானுக்கு பின்னால் அந்த மனிதனுக்கு என்ன உபதேசம் செய்தாலும் அவர் ஏற்றுக்க மாட்டார். ஏன்? அவர் அல்லாஹை வணங்கவில்லை, ரமலானை வணங்கினார். நீங்கள் அல்லாஹ்வுக்காக ஆகிவிடுங்கள், அல்லாஹ்வுக்காக ஆகிவிடுங்கள் என்ற வார்த்தையுடைய ஏராளமான உள்ளர்த்தம் தெரியுமா? நாம் எல்லாம் அல்லாஹ்வுக்காக வேலை பார்த்தோம், வேற யாரும் பாடி பார்க்கிறோம். அல்லாஹ் பார்க்க சொன்னால் வேலை பார்த்தோம். அல்லாஹ்வுக்காக தான் 3 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் கடுமையான தூங்க நேரம். அது சொந்த மனைவி தன்னை அழைத்தாலும் தூரத்தோடு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை பயன்படுத்துற கட்டத்தில் கூட அல்லாஹ் சொல்லிவிட்டார் சபதத்தை எதிர்த்தோம். அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக நாள் முழுக்க 14 மணி நேரம் பட்டினியாக கிடந்தோம், தாகிக்கு கிடந்தோம். அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக வேண்டிதான் நோன்பை திறந்தோம். நான் இந்த வழிவாசல் பொறுப்புதாரி, அந்த வழிவாசல் இமாம நான் சொல்றேன், நோன்புமா போயாட போக்கலாம், நீ சொன்னா நான் கவனிக்கணுமா? நான் அல்லாஹ்வுக்காக எழுதியிருந்தேன், அல்லாஹ்வுக்காக நோன்பை திறந்தேன். நாள் முழுக்க 5 வேளை தொழுகை. யாரும் வந்து வாங்க வாங்க வீட்டு வாசல் நம்ம அழைக்கல, நாமளாகவே வழிவாசலுக்கு 5 வேளை தொழுகைக்கு வந்துட்டோம். யாருக்காக? அல்லாஹ்வுக்காக வேண்டி வந்தோம். அதே ரமலானை 1 மணி நேரம் நின்று குர்ஆன்ல 1.25 சும்முறை ஓதுவதை சரி மடத்து கேட்டோம். குர்ஆனை கேட்கறதுக்கு ஒரு பாக்கியம் வேணும். அதுக்கு உட்கார்ந்து கேட்கறத விட தொழுகையை கேட்கிற பாக்கியம் எடுத்து பாருங்க, அது பேர் ஆனந்தம். 20 ரக்காத்து முட்டிய படிச்சு எதிர்த்து தொழுகிற அந்த பாக்கியம் எல்லாம் அல்லாஹ் யாருக்கு தருகிறான்? அல்லாஹ் யாரை நேசிக்கிறான் அவருக்கு தருகிறான். இதெல்லாம் யாருக்காக? அல்லாஹ்வுக்காக செய்யும். இப்படி ரமலான் மாதம் கொடுத்த எல்லா அமல்களும் நாம் சொந்த மனைவிக்காக வேண்டியோ, பிள்ளைகளுக்காக வேண்டியோ, உற்சாக குடும்பத்தினர்களுக்காக வேண்டியோ, அது நமக்கு பிரியமான கருத்து நாம் செய்யல. நாம செய்யறதெல்லாம் நீங்களா அல்லாஹ்வுக்காக செய்தோம். அதான் அல்லாஹ் சொல்றான், எனக்காக செஞ்சீங்க, நீங்க அல்லாஹ்வுக்காக செஞ்சீங்க, அல்லாஹ்வுக்காக ரமலான் புத்தகம் தியாகம் பண்ணீங்க. அதே தியாகத்தை ரமலானுக்கு பின்னாலும் நீங்கள் செய்யுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறார். எப்ப நீங்க செய்ய தவறிட்டீங்களோ அல்லாஹ்வே சொல்றான், நீ ரமலானை மட்டும் வணங்கினா நீ ரமலான், நீ அல்லாஹ்வை வணங்கி ஆனந்தல்ல என்று அல்லாஹ் குர்ஆனில் திட்டவட்டமாக சொல்லி காமிப்பார். அதே கேள்வி நம்மிடத்தில் ஒவ்வொருவரும் கேட்கப்பட வேண்டும். நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்கிறேனா அல்லது வணக்க வழிபாட்டுக்காக வேண்டி இருக்கிறேனா? பிறரை பார்க்கின்றதற்காக நான் அமல் செய்கிறேனா இந்த அல்லாஹ்வுக்காக அமல் செய்கிறேனா? ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வுக்காக அமல் செய்யக்கூடியவனாக இருந்தால் எல்லா காலத்திலும் வழிவாகவே அவனை பார்க்க முடியும். அல்லாஹ்வுக்காக செய்வது மட்டும்தான் இந்த அந்தஸ்து. ஒரு முஸ்லிம் மக்கள் பார்க்கப்பட வேண்டும், நான் ஒரு சபை செய்திருக்கிறேன், நான் நோன்பு பிடித்திருக்கிறேன், நான் தராவியாக சொல்றேன், எல்லாரும் அவரான கட்ட செய்யறேன் அப்படி ஒரு மக்களுக்காக வேண்டி செய்தால் அல்லாஹ் சொல்கிறான், நீ வஸ்துதி வாங்கின்றான், நீ புனின்றான். இப்படி ரமலான் செய்யக்கூடிய ஏராளமான நன்மையான காரியங்கள் அனைத்தும் அது நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்ததாக இருந்தால் ரமலானுக்கு பின்னாலும் தொடரப்பட வேண்டும். அப்படி தொடர்ந்தால் முஸ்லிம்கள் வெற்றியாளர்கள். ரமலானுக்கு பின்னால் தவறிவிட்டால் பாவிகள், நஷ்டவாதிகள். நாம் மாத்திரம் நஷ்டவாதிகள் அல்ல, நம்மளுடைய அனைத்து அமல்களும் நஷ்டத்திற்குள்ளாக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஒரு வியாபாரம் முறையாக முதல் போட்டு முறையா வியாபாரம் செஞ்சால் லாபத்தை பார்க்கலாம். இது உலக நியதி யதார்த்தம்.
பொதுநோக்காக முதல்ல போட்டு பொதுநோக்காக வியாபாரம் செஞ்சா ₹1,00,000 போட்டிருந்தாலும் ₹1 கூட லாபம் எடுக்க முடியாது. காரணம் அசட்டை, அலட்சியம், பொதுநோக்கு தன்மை, மறதி, இதெல்லாம் வியாபாரத்தில் இருந்தால் நீ எத்தனை மில்லியன் போட்டாலும் ஒரு நாள் ₹1 எடுக்கணும். காரணம் நீ பொதுநோக்காக இருந்ததினால் லாபம் போனதல்ல, உன் அசல் முதலே போயிடுச்சுன்றான். ரமலானுடைய நன்மை அப்படி இப்படி நான் பெரிய சுண்ணாவா இருந்தேன், பெரிய சூஃபியா இருந்தேன், பரியாசத்துக்கு வந்துட்டேன் அப்படி 1000 பேசுவதை விட அந்த பேச்சுக்கள் கடைசி வரைக்கும் நிரந்தரமாக இருக்க வேண்டும். நான் அடிக்கடி பயான்களில் சொல்வது உண்டு, பெரும்பாலான முஸ்லிம்களை பள்ளிவாசலுடைய சப்புகளை பார்க்க முடியவில்லை, மையத்தாக்கி பெஞ்சுகளை தான் பார்க்க முடிகிறது. நிறைய பேர் அப்படிதான் பார்க்கிறோம். அவர் தொழும்போது யாரையா பார்க்கிறோமா? நிறைய பேர் கேட்கிற கேள்வி, நான் பார்த்ததே இல்லையே, பள்ளியாசத்துக்கு வருவாரா, எப்ப கேட்கிறோம், மையத்தை பார்த்து கேட்கிறோம். தொழுகையாளர்கள் தொடர்ந்து பள்ளிவாசலுக்கு வந்தாலும் சரி, யார் மௌத்தா போனாரு 1000 அடையாளம் சொல்ற அவர்தாங்க ஈசா இருப்பார், ஆள் அப்படி இருப்பார், என்ன அடையாளம் சொன்னாலும் அங்க மண்டையில ஏற. காரணம் என்ன? நாம் ரமலானை வழிக்கிறது, அதனாலதான் அந்த அடையாளம் தெரியும் கிடையாது. ஒரு ரமலான் இதை சொல்றீங்க, போன ரமலான் அப்புறம் எப்படி அடையாளம் இருக்கும்? தொடர்ந்து எல்லா நாட்களும் அல்லாஹ்வை தொடர்ந்து இருக்க வேண்டும். அதுதான் ஒரு நோக்காளிக்கான அடிப்படை மரியாதை. மேல சொல்லப்பட்ட மேற்கோள் காட்டப்பட்ட அத்துணை உதாரணங்களும் நாம் நம் ரமலானில் மாற்றம் செய்து விடாமல் ரமலானுக்கு பின்னாடி தொடர்ந்து செய்யப்பட வேண்டும். அப்படி செய்தால்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுடைய அமல்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஆகும். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, எவ்வளவு விழுந்து விழுந்து தொழுது இருக்கிறோம், எவ்வளவு அழந்திருக்கிறோம், எத்தனை புராணம் முடிச்சிருக்கிறோம், எத்தனை திக்கங்கள் அல்லாஹ் முடிச்சிருக்கிறோம், சொந்த உழைப்பு எவ்வளவு தான தர்மங்களை பண்ணி இருக்கிறோம். கடைசி 10 நாட்கள் சரியத்தினால வாஜிபாக்கப்படாவிட்டாலும் அந்தஸ்துக்கு தாண்டாலும் இரவு தொழுகையை பெரிய கிராண்டா நடத்துறாங்க எல்லா ஊர்லயும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு பரலை விட எந்த இரவு முழு வணக்கம் அல்லாஹ் முன்னாடி சிறப்பானது கிடையாது. ஒரு பரலுக்கு இருக்கிற அந்தஸ்து இரவு முழுக்க தொழுகிற தொழில் கிடையாது. நிறைய ஜனங்கள் ரமலான பண்ற பெரிய தவறுன்னு தெரியுமா? நோம்பு வைக்க மாட்டாங்க, பஜர் தொழ மாட்டாங்க, ஆனா இரவு வழக்கத்துக்கு முதல் சொல்றது வைப்பாங்க. ஏன்னா இரவு இதுக்கு நேரம் கிடைக்குது, அது ஒண்ணு. இரண்டாவது, இரவு தொழுதா நேரடியா சொர்க்கம் போயிடலாம். யார் சொன்னா? அது ஒண்ணும் கிடையாது. இரவு தொழுகைக்கு முக்கியத்துவம் தரப்பட வேண்டும். யார் தரப்பட வேண்டும்? அதுதான் தராபியா தொழுவோம். 20 ரக்காத் நோக்கம். தியாகுல என்ன தராபியாவுடைய முதல் இரவு தான் தியாகம் இல்லை. இதுல 20 ரக்காத் தொழ மாட்டான். ஒன்னே காலத்துக்கு ஆபிதா சிரமப்பட்டு ஓடுற சப்புகள்ல அந்த மாதாளத்துக்கு யாருமே காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. இரவு வணக்கத்திற்கு ஒரு 4 சின்ன சுறா ஓடுவாங்க, அதை கேட்க முன்னாடி வச்சு செய்வாங்க. 2 மணிக்கு மரியாதை ஓடிடுவாங்க. இப்படி எல்லாம் ஆணம் செய்ய சொன்னானா, முக்கிய அமல்களை போட்டை விட்டுட்டு ஒரு சுண்ணத்தான ஒரு நபிலான அமல்களுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் தரும்? கொஞ்சம் கூட புரியல் இல்லாம ரமலான் நம்மளுக்கு கடந்து போயிட்டா இந்த அமல்கள் மட்டும் தொடர்ந்து இருக்குமா? இதே ரமலானுக்கு முன்னாடி இருந்தா அல்ஹம்துலில்லாஹ், ரமலானுக்கு முன்னாடி இல்லைன்னு சொன்னா அதனாலதான் அந்த தலைவரை நாம சிந்திக்கிறோம். ரமலான் ஸ்டாண்டர்ட், ரமலான் நிலையானது, அது என்னைக்கு வரும் போகும். நாம செஞ்சாக நம்ம கூட இருக்குமா கடைசி வரைக்கும் என்பதுதான் ஒரு அற்புத கேள்வி. ரமலான் நிலையானதற்கு ஏராளமான ஆதாரங்கள் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி காமிப்பார்கள், நோன்பாளிகள் எல்லா காலத்திலும் ரமலானை எப்படி கட்டுக்கோப்போடு எடுத்து சென்றார்களோ அதே மன கட்டுக்கோப்போடு ரமலானுக்கு பின்னால் எடுத்து செல்லப்பட வேண்டும். ரமலான் எவ்வளவு பாவத்தியா இருக்கும், எவ்வளவு பேணுதலா இருக்கும், அந்த மன கட்டுப்பாடு ரமலானுக்கு பின்னாடி நம் எல்லோருக்கும் வர வேண்டும். ஒரு விமானம் தரம் குறைந்தால் போகும் பாதைகள் மாறினால் விமானம் ஒட்டுமொத்தமாக சுக்குநூறாகிவிடும். ஒரு ரயில் தரம் குறைந்தால் எல்லா பெட்டிகளும் கவிழ்ந்து விடும். ஒரு கப்பலின் பெரும் கப்பலில் ஒரு சின்ன ஓட்டை விழுந்தால் மொத்த கப்பலும் மூழ்கி போய்விடும். அது போன்றுதான் ரமலானுடைய அமல்களும். அதை கட்டுக்கோப்பாக பத்திரமாக மன கட்டுப்பாடோடு அடுத்த ரமலான் வரைக்கும், கரையில் தொடங்கிய கப்பல் அடுத்த கரை தொடுகின்ற வரைக்கும், கரையிலிருந்து பறந்த விமானம் அடுத்த கரை இறங்குகிற வரைக்கும், கரையிலிருந்து புறப்பட்ட ரயில் அடுத்த ஸ்டேஷனுக்கு போய் இருக்கிற வரைக்கும் எப்படி பத்திரமாக அதை இயக்கப்பட வேண்டுமோ அது போன்று ஒரு ரமலானி தான் ரமலான் செய்த எல்லா அமல்களையும் பத்திரமாக அடுத்த ரமலான் வரைக்கும் கடத்தாட்ட வேண்டும், அதை நடத்தாட்ட வேண்டும். இல்லாவிட்டால் அந்த ரமலானுடைய அமல்கள் எல்லாம் எப்படி இந்த உலக வாழ்க்கையிலே பிளைட் கிராஷ் ஆச்சுன்னா எல்லாம் நாசமா போகிறோம், ரயில் தரம் பண்ணா எப்படி எல்லா பெட்டிகளும் கவிழ்ந்து குப்புற விழுதோ,
கப்பலில் ஓட்டை ஏற்பட்டால் எப்படி நடுக்கடல் கப்பல் மூழ்குதோ நம் அமல்களும் அப்படி சுக்குநூறாக ஆகிவிடுகிறார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு ஹதீஸ்ல பெருமானார் சொல்லுவார்கள், இன்னமல் அஅமால் பில் ஸவாத்திர், உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் உங்களுடைய அமல்கள் எல்லாம் எதை கொண்டு முடிவு செய்யப்படுகிறது தெரியுமா? உங்களுடைய இறுதி முடிவை கொண்டுதான் முடிவு செய்யப்படுகிறது. ஒவ்வொரு காரியமுடைய கடைசி எண்டு கடைசி முடிவு நாம் அதை நினைச்சிருக்கிறோமாக அல்லா பார்க்கிறான். சமான பஜல் வந்து அல்லா பார்க்கல, மவுத்து வழி தொழுதியா தான் பார்க்கலாம். சமான குரான் ஓதி அல்லா பார்க்கல பெருமிதத்தோட, நீ மவுத்து வழி குரான் ஓதியா தான் பார்க்கலாம். எனவே நூறுபாளிகளே, நெட்டடிகார்களே, ரமலானை வழங்கக்கூடியவர்களாக நாம் இல்லாமல் ரமலான் மாதம் முழுக்க எந்த அமல்களை செய்தோமோ அதே உணர்வோடு அதே சிந்தனையோடு ஆக்கப்பூர்வமாக ஆன்மீக சிந்தனையோடு மவுத்து வரைக்கும் செயல்படுவதுதான் ஒரு முஸ்லிமுக்கு ஆக சிறந்த வெற்றி என்றார் கண்மணி நாயகம். குர்ஆன் அல்லாஹ் சூரத்துல் பக்ரால ஒரு வரலாறு சொல்லுவான். தாலூத் என்ற பெரும் அறிவாளி ஜாலூத் என்ற ஒரு கொடுங்கோல் மன்னனை எதிர்த்து போர் செய்கிற பொழுது அல்லாஹ் கட்டளையிட்டான், அந்த சமூகத்திற்கு ஒரு ஆற்றை கடந்துதான் அந்த கூட்டம் போக வேண்டும். அப்படி போகின்ற பட்சத்தில் அல்லாஹ் சொன்னான், நீங்கள் ஆற்றை கடக்குகிற பொழுது தண்ணீர் குடிக்கவே கூடாது. அல்லாஹ் ஒரு கட்டளை போட்டான். குர்ஆன் அந்த வரலாறு அல்லாஹ் சொன்னான், அப்படியே உங்களுக்கு தண்ணீர் தாகம் ஏற்பட்டால் 2 கை சிறந்த அளவுக்கு தான் நீங்க தண்ணீரை அள்ளணும். அந்த 2 கையில இருக்கிற தண்ணீர் தான் நீங்க குடிக்கணும். அதை தாண்டி நீங்க அடுத்தடுத்து தண்ணீர்கள் குடித்தால் உங்கள் வயிறு நிரப்பமாகும், உங்களால் போர் செய்ய இயலாது, சோம்பேறிகளாக ஆகிறது என்று அல்லாஹ் குர்ஆனிலே ஆற்றை கடக்கிற போது ஒரு கட்டுப்பாடு போடுகிறார். இதெல்லாம் ஒரு கட்டுப்பாடா? எல்லாரையும் நம்மளுக்கு ஒண்ணு அவருக்காக அல்லாஹ்வுடைய சிறந்த தண்ணீரை எடுத்து காரணத்தை கொடுத்தான். நாம என்ன செய்வோம்? நீ இப்பேற்பட்ட ஒரு ரூல்ஸ் போட்டுக்கிற ஒரு சொட்டு தண்ணி வாய போகாது, நம்மளால ஏற்ற முடியும். ஏன்னா அடுத்த நிலை என்ன தெரியுமா? அடுத்த சீன் என்ன தெரியுமா? அங்கே சண்டை போடும். அந்த நிலையை நாம அடையப்படுதா இருந்தா அவங்களால ஒரு கை சிறந்த தண்ணி தான் குடிச்சாங்க, நாம இருந்து அந்த ஆற்றையே காலி பண்ணிருக்கோம். ஏன் சண்டை போடணும்ல, அடுத்து உடம்புக்கு தெம்பு வேணும்ல. அந்த அடிப்படையில் அவர்கள் நிலையை செய்தார்கள். அல்லாஹ் அதை தடுத்தான். ஒரு சிறந்த அளவுக்கு தான் தண்ணி குடிக்கணும். 2வது அளவுக்கு போச்சுன்னா உங்களுக்கு போர் செய்ய சிரமமாகிவிடும். அந்த மக்கள் என்ன பண்ணாங்க? ஒரு கை சிறந்தையை தாண்டி எல்லாரும் இஷ்டத்துக்கு அள்ளி குடிச்சாங்க. கடைசியில் அவர்கள் வயிறு நிரப்பமாகி உடல் சோம்பேறித்தனமாகி போர் செய்ய இயலாமல் அவர்கள் சோம்பேறிகளாக பரிவினாகப்பட்டு போனார்கள். குர்ஆன் அல்லாஹ் சொல்லுவான், பமன் ஷரிப மின்ஹு ஃபலைஸ மின்னி, யார் நான் சொல்வதை கேட்கவில்லையோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்று அல்லாஹ் குர்ஆனில் தெல்ல தெளிவாக பேசுகிறார். இப்படி மன கட்டுப்பாடு ஒரு ஆற்றை கடக்கின்ற போது அல்லாஹ் எப்படி கட்டுப்பாட்டை விதித்தானோ அந்த கட்டுப்பாட்டை அவர்கள் கட்டுப்பட்டு இருந்தால் வெற்றி அடைந்திருப்பார்கள். அதே கட்டுப்பாடு அல்லாஹ் நமக்கு சொல்றான். ரமலான் எப்படி இருந்தியோ அதே மன கட்டுக்கோப்போடு ரமலான் அடுத்து வர வரைக்கும் நீ இருக்கணும்ன்றான். ரமலான் நிலையானது நம் அமல்கள் நிலைகளா என்ற கேள்வியில அடுத்து நாம் பார்த்தோம்னா, ரமலானுடைய மாதங்கள்ல நாம அப்பப்போ நமக்குள்ள ஒரு கேள்வி கேட்டுக்கணும். இந்த ரமலான் நாம எவ்வளவு இறை பக்தியோட வாழ்ந்தோம், எவ்வளவு பெரிய ஒரு புண்ணியமான வாழ்ந்தோம். இந்த இறை பக்தியோடு இந்த இறை புண்ணியத்தோடு நாம் அடுத்த ரமலானையும் கடந்தாகணும். அல்லாஹ் அவ்வளவு வணங்கணும், அல்லாஹ் அவ்வளவு நினைக்கணும், அல்லாஹ் அவ்வளவு இறை அச்சம் உண்டாகணும், அல்லாஹ் தான் எல்லான்ற எண்ணம் உள்ளத்துல பிறக்கணும். ரெண்டு மனிதர்கள் இருந்தா, ஒரு மனிதர் வந்து கேட்டா, எனக்கு 1000 பொற்காசுகளை கடனா கொடுங்க. அப்ப அவர் என்ன சொன்னாரு? 1000 பொற்காசு கேட்கிற, உன்னை நம்பி எட்டி கொடுக்கறது. அவர் என்ன பண்ணார்? அல்லாஹ் மேல கையை தூக்குனார். கடன் கேட்கறது எப்படி இருக்கிறாரு பாரு. நாம் இனியாவது அல்லாஹ் வச்சு கடன் வாங்கியிருக்கிறோமா? சரி, அல்லாஹ் கை காட்டுற, அந்த 1000 பொற்காசுகளை நீ திரும்ப எப்ப தருவ? அப்பவும் அவர் அல்லாஹ் கை காட்டுற. அல்லாஹ் கடன் கொடுக்கிறவருக்கு மனசுல ஒரு விதமான சந்தோஷம். பேர்பட்டவர் ஆகிறார், இவ்வளவு நல்லவரா இருக்கிறார். கடன் வாங்கும்போது அல்லாஹ் சாட்சி வைக்கிறாரு. கேட்ட 1000 பொற்காசுகளை கொடுத்துட்டார். 1000 பொற்காசுகளை வாங்கி கடல் மார்க் வழியாக வியாபாரத்துக்கு போய் வியாபாரம் செஞ்சு முடிச்சுட்டு 1000 பொற்காசுகளை ரிட்டர்ன் பண்ணணுமே, திரும்ப கொடுக்கணும் என்ற ஒரு பொறுப்புல வாகனங்களை தேர்றாரு. ஊருக்கு வர வாகனம் கிடைக்கல. என்ன செய்யறாரு? கடன் வழியா போனாரு. அங்க கிடைக்கிற மூலையில கிடைக்கிற மரக்கட்டைகள் எல்லாத்தையும் ஒன்று சேகரிச்சு அதை ஒரு பேக் மாதிரி ரெடி பண்ணி அந்த மரக்கட்டைகளுக்குள்ள இந்த 1000 பொற்காசுகளை உள்ள வச்சு ஒரு கடிதத்தை அனுப்புறாரு. நீங்க நல்லா கவனிக்கணும். அதுல நீங்க சொல்றது கொஞ்சம் கூட அது லாஜிக்கே இல்லை. ஆனா ஹதீஸ்ல அப்படிதான் வருது. முஸ்லிம் சரித்திர பதிவானது. ஒரு சமுத்திரத்துல ஒரு மரக்கட்டையை வெட்டினா மிதக்கும், அது தெரிஞ்ச விஷயம் தான். நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க தூக்கி கடலையை கட்டையாக வீசினாலும் நான் கட்டி அதிகமா நிறைய பேர் சொல்லுவாங்க, அவங்களுக்குதான் வரும்.
அது மாதிரி கடல்ல தண்ணியில மரக்கட்டை எப்பவுமே மிதக்கும். அவர் அதை பிளான் பண்ணி உள்ள 1000 பொருட்காசுகளை வச்சு என்ன செய்யறாரு, கையில வச்சு அனுப்புறாரு. என்ன சொல்லி அனுப்புனா, இதான் பாயிண்ட், யாருதான் நான் எவனை நம்பி 1000 பொருட்காசு வாங்கல, யாரும் எனக்கு சாட்சி சொல்லல, அவர் என்ன கேட்கும்போது நான் ஒன்னதான் கையில வச்சேன், நான் ஒன்னதான் சாட்சியா வச்சேன், இப்ப ஒன்ன சாட்சியா வச்சு இந்த சமுத்திரத்துல அந்த மரக்கட்டையோட 1000 பொருட்காசு வரக்கூட கொண்டு போய் எப்படியாவது கேட்குது. அப்படி அதுக்கு சாத்தியமாகும், நிகழ்காலத்து சாத்தியமாச்சு. பலஸ்தீன பாதிக்கப்பட்ட எத்தனையோ மக்களுக்கு அண்டைய நாடுகள் கடல்ல என்ன செய்யறாங்க, பாட்டில்கள்ல அரிசியில் தானியங்களை உள்ள போட்டு கடல்ல தூக்கி போட்டாங்களா இல்லையா? எத்தனை பாட்டில்கள் அந்த பகுதியில் போச்சு. நிகழ்காலத்துல நம்ம நடக்கும்போது அவங்க நடந்திருக்காரா? இவர் என்ன செய்யறாரு, பணம் கொடுத்தாரு, நம்மகிட்ட பணம் வாங்கினாரு, குருவாரா வருவான்னு சொல்லிட்டு கடன் கொடுத்தவர் தேடிக்க வரும்பொழுது கடல் வழியா இவர் கட்டம் நிறந்து வந்திருக்கு. இவர் பார்த்தாரு, இன்னைக்கு விலை எவ்வளவு பெட்டிங்கா இருக்கு, ஒரு கட்டை விலை 300 வாங்கலாம். அது மாதிரி அவர் பார்த்தாரு அந்த கட்டைய, இது வீட்டுக்கு எடுத்து போனா விலை தேவைப்படும் சொல்லி கட்டையை தூக்கிட்டாரு கையில. வீட்டுல கொண்டு போய் கட்டையை பிரிச்சு பார்க்கிறாரு, 1000 பொற்காசுகள் இருக்கு, ஒரு கடிதமும் இருக்கு. எல்லா கடிதத்தையும் படிச்சுட்டு ரொம்ப நாள் கழிச்சு அவர்கிட்ட கேட்கிறாரு கடன் கொடுத்தவரு, நீங்க ஏதாவது அனுப்பி வச்சீங்களா? நான் தான் அனுப்பி வச்சேன். அப்படியா, இந்த நிலம் ரொம்ப அற்புதமானதுன்னு சொல்லி 1000 பொருட்காசுகள் கடன் திருப்பி கொடுத்தாரு இல்லையா? அந்த கடன் பட்டவருக்கு செல்வந்தர் அந்த 1000 பொருட்காசுகளை அன்பளிப்பா கொடுத்துட்டார். உலகத்துல இப்படிதான் கடன் கொடுப்பவர்கள் திருத்தந்தையாக வருவார்கள். கடன் வாங்கியவருக்கு கடன் திருப்ப கொடுக்க முடியலன்னா அவங்க கஷ்ட நிலையை பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த சம்பவத்தில் அல்லாஹ் சொல்ல வருவது, எனக்காக வாழ்ந்தால், எனக்காக இருந்தால், எனக்காக அமல் செய்தால், உனக்காக நான் வருவேன், கடைசி வரைக்கும் நான் நிற்பேன் என்று அல்லாஹ் இந்த சம்பவத்தை தெளிவாக புரிய வைக்கிறார். நான் ரமலானை அமல் செய்தது அது அல்லாஹ்வுக்காகவே இருந்தால் நம்மள மௌத்து வரைக்கும் சொல்ல வைப்பான். இல்லைன்னா ரமலான் டு ரமலான் தான் சீசன். இந்த சீசன் வரும் போவோம். அது மாதிரி சீசன் ரமலான்களாக, சீசன் வணக்கதாரிகளாக நாம் ரமலான் டு ரமலான் வந்து போடக்கூடிய ஒரு கேவலமான அல்லாஹ் உருவாக்கிடுவார். இந்த ரமலான்ல எப்படி நாம் இறையச்சத்தோடு இருந்தோம், முறையமானவர்கள் கடந்து வரும் பொழுது ஒரு கிழவியும் ஒரு வயதுக்கு வந்த பெண்ணும் பேசிக்கிறாங்க. அப்படி இப்படி அந்த அம்மா சொன்ன ஒரே செய்தி, உங்களுடைய ஆட்சி அப்படிலாம் இந்த கோல்மால் பண்ண முடியாது. இறை அச்சத்தோடு அந்த வயதுக்கு வந்த பெண் நடத்தும் காரணத்தினால் அல்லாஹ் என்ன செய்தான், உமருடைய வீட்டிலே அந்த பால் கறக்கும் அந்த ஏழை பெண்ணை மருமகளாக அல்லாஹ் உள்ள கொண்டு வர்றான்னா நாம கவனிக்க வேண்டியது, அல்லாஹ்வை பயந்தால் அல்லாஹ் நம்மை எப்பேற்பட்ட கோபுரத்திலும் கொண்டு போய் உட்கார வைப்பான். இப்படி ரமலானை அல்லாஹ்வுக்காக நாம் அமல் செய்திருந்தால் ரமலான் வரும் போது நம் அமல்கள் நம்மோடு இருக்குமா என்ற கேள்வி நமக்குள்ள அவ்வப்போது நாம் எழுப்பப்பட வேண்டும். ரமலான் நிலையானது, நம் அமல்கள் நிலையானதா என்ற கேள்வி ரமலான் முடிய இருக்கக்கூடிய இந்த 4 நாட்கள் தருணங்கள் நமக்குள்ள அவ்வப்போது நாம் கேள்வி எழுப்பினால் மட்டும்தான் நமக்குள்ள பொறுப்பு வரும். சுய பரிசோதனை நாம் ஒவ்வொருவரும் செய்து கொண்டால்தான் நம்முடைய ஈமான் எப்படிப்பட்டது என்பது புரிய வரும். இது 7ஆம் ஆண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மோதிரம் செய்ய சொல்றாங்க. அந்த மோதிரத்தை செஞ்சாங்க. அதுல முஹம்மது ரசூலுல்லாஹ் எழுதியிருக்கோம். இது 11ஆம் ஆண்டு அந்த மோதிரம் தொலைஞ்சிருது. அல்லாஹ் சொல்லுவார்கள், சஹாபாக்கள் விளக்குவார்கள், அந்த மோதிரம் சஹாபாக்கள் இருக்கிறவருக்கு இஜ்ரி 11 வரைக்கும் எந்த சட்ட சச்சரவும் இல்லை மதீனா. எப்போ 11 மோதிரம் தொலைஞ்சதோ அதுக்கு பின்னால் மதீனா ஒரு கலவரமாக, ஒரு சர்ச்சை பூமியாக மாறியது. அபூபக்கர் மோதிரம் வந்தது, ஆட்சி நல்லா இருந்துச்சு. உமர் மோதிரம் வந்தது, ஆட்சி நல்லா இருந்தது. உஸ்மான் அந்த மோதிரம் வரும்போது என்ன பண்ணாங்க, ஒரு கிணத்துக்கு மேல உட்கார்ந்து மோதிரத்தை இப்படி அசைச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. அது என்ன ஆச்சு, கைட்ட கிணத்துல மோதிரம் விட்ட உடனே அதை தேடுறாங்க. உள்ளதான் கிடக்கும். எப்ப ஒரு நியமத்தை நாம பொறுமைக்காக விட்டுட்டோமோ, ஒரு நியமத்தான ஒரு அறுவடையை நாம விட்டுட்டோமோ அந்த நியமத்துக்கு நம்ம வராது. ரமலான் நாம் செய்த எல்லா நல்ல அமல்களும் நியமத்தா கருதணும். அப்படி கருணாக்கா ரமலானுக்கு பின்னாடியும் நமக்கு அமல் செய்யற எண்ணம் உள்ளத்துல பிறக்கும். அபூ ஹுரைரா சொல்லி காட்டுவாங்க, ரசூலுல்லாஹ் ஒரு பைய கையில கொடுத்து, இந்த பைய பத்திரமா வச்சுக்கோ, நீ எப்போதெல்லாம் பசி என்று ஏற்படுதோ அப்பதான் பையக்குள்ள கையை விட பைய தோந்து பார்த்தாங்க. அபூ ஹுரைரா பசி எடுக்கும் போது கையை தோந்து பைய தோந்து எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடலாம், தோந்து பார்க்க மாட்டாங்க. அவங்க சொல்லி காமிக்கிறாங்க, இஜ்ரி 11 மோதிரம் தொலைஞ்சு போன அன்னைக்கு இந்த பையும் சேர்ந்து தொலைஞ்சு போச்சு அப்படின்றாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு பாக்கியம், ஒரு நியம, ஒரு அருட்கொடை அது அல்லாஹ் நமக்கு தந்தான்னா அது பாதுகாக்கக்கூடிய சமூகமாக இருக்கும். நம்மள அல்லாஹ் தொலை வச்சிருக்கிறான், நோன்பு வைக்க செஞ்சிருக்கிறான், குர்ஆன் ஓத வச்சிருக்கிறான், குர்ஆனை கேட்க வச்சிருக்கிறான், நல்ல விஷயங்களை கேட்க வச்சிருக்கிறான். இதெல்லாம் பெரிய பாக்கியம்.
இது அப்படியே அடுத்த ரமலானுக்கு நாம் எடுத்து செல்லணும்னா இதெல்லாம் நியமத்தாக நாம் கருதப்பட வேண்டும். அதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபாவை கட்டும் பொழுது அல்லாஹ்ட்ட கேட்ட துஆ என்ன? பெரிய காபாவை கட்டி முடிச்சிட்டாங்க, பெரிய சிரமமான வேலை. ஆனா அவங்க கேட்ட ரெண்டே லைன், ரப்பனா தகப்பல் மின்னா, ரப்பே என்னன்னு நீ ஏற்றுக்கொள். நம்ம எவ்வளவு அமல்கள் செய்திருக்கோம், செஞ்சுட்டு பெருமிதத்துல இல்லாம அல்லாஹ்ட்ட முன் வைக்கணும். யா அல்லாஹ் இதை நீ ஏற்றுக்கொள். அல்லாஹ் ஏற்றுக்கிட்டாதான் அடுத்த ரமலான் அமல் செய்ய முடியும். ஒரு உண்மை தெரியுமா? ஒரு ஃபர்தை நாம நிறைவேற்றிட்டோம்னா அடுத்த ஃபர்துக்கு நம்ம கால் வர்றதில்லை. நாம முதல் ஃபர்தை ஒழுங்கா செஞ்சதுனாலதான் ரெண்டாவது ஃபர்துக்கு அல்லாஹ் உண்டானா நமக்கு அது நசீபை தந்திருக்கிறான். சிம்பிள் லாஜிக். பசி எடுக்கும் போதா சாப்பிடுவோம். யாராவது பசி இல்லாம சாப்பிடுவோமா? காலையில பசி எடுத்தது சாப்பிட்டோம், திரும்ப மதியம் சாப்பிடுவோம், மதியம் பசி எடுத்தது. பஜர தொழுத நாம் அடுத்த தொகை தொழுறோம்னா பஜர ஒழுங்கா நிறைவேற்றிக்கிறோம்னு அர்த்தம். அந்த பஜர அல்லா ஏற்றுக்கிட்டான்னு அர்த்தம். ஆனா அல்லா அடுத்த ஃபர்லுக்கு தொழக்கூடிய நசீபை நமக்கு தந்திருக்கிறார். இப்படி ரமலான் செய்த ஒவ்வொரு அமல்களையும் நாம் பொக்கிஷங்களாக, பாக்கியங்களாக, ஞானத்தாக, அருள்குறையாக கருதி நாம் உள்ளத்தில பதிய வைக்க வேண்டும். ஒவ்வொரு நோன்பாலையும் நோன்பு இல்லாதவர்களும் ரமலான் வரும் போகும். ரமலானில் நான் செய்த அமல்கள் மௌத்து வரைக்கும் கூட வருமா என்ற கேள்வி இந்த நொடியிலிருந்து கேட்க ஆரம்பிங்கள். அப்படி நீங்கள் கேட்க ஆரம்பித்தால் உங்களுக்கு ஒரு பதில் வரும். நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி பிறந்தேன், அல்லாஹ்வுக்காக வேண்டிதான் இருக்கிறேன், அல்லாஹ்வுக்காக வேண்டிதான் மௌத்தாகுவேன். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுக்காக வேண்டி அமலை நான் தொடர்ந்து செய்வேன் என்ற எண்ணம் உள்ளத்தில் பிறக்கும். அப்படி பிறக்கக்கூடிய நல்பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ்வுக்காக நம் எல்லோருக்கும் வழங்குவாராக. எதை பேசணுமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நல் தௌஃபீகை வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் தருவானாக. ஆமீன். வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.